அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மருத்துவ ஜோதிடம், அறிவியல் மற்றும் விதியின் சங்கமம் பற்றி பார்க்கவிருக்கிறோம். உண்மையான செல்வம் உடல் நலம். பணம் வசதியை அளித்தாலும் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய முடியாது. அது கர்மத்தின் விளைவு. ஜோதிடத்தின்படி விதி செல்வத்தையும் நோய்களையும் தீர்மானிக்கிறது. எனவே ஆரோக்கியத்தை காக்கும் பணி மனித வாழ்வின் பெரிய சவால். மருத்துவமும் ஜோதிடம் ஒன்றுக்கொன்று துணை புரிபவன. ஜோதிட அறிவு கொண்ட மருத்துவர் நோயை துல்லியமாக கண்டறிந்து சிகிச்சைக்கான உகந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து சிறந்த பலனை பெற முடியும். இதனை அறியாமல் மருத்துவம் பலமுறை முயற்சி ஒளி நடைமுறையாக மாறுகிறது. ஜோதிடம் இல்லாமல் மருத்துவர் மருந்தளிக்கக்கூடாது என்று மருத்துவ தந்தை ஹிப்போக்ரட்டஸ் கூறியுள்ளார். மருத்துவ ஜோதிடம் நோய்களின் காரணம், காலம், சிகிச்சை நேரம் ஆகியவற்றை கண்டறிவதில் உதவுகிறது. மேற்கத்திய நாடுகளில் பல மருத்துவர்கள் இதை வெற்றிகரமாக பயன்படுத்தி நோய்களை வேறுபடுத்தி அறிந்தும் தொற்றுகளை முன்னதாக கணித்தும் வருகின்றனர். அரசு ஜோதிடர்களுடன் இணைந்தால் தொற்று நோய்களை முன்கூட்டியே தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம். சமூக மாற்றங்களும் கிரகங்களின் விளைவுகளே. திருமண வயது உயர்வு, இனமாறி திருமணங்கள், பெண்கள் முன்னேற்றம் ஆகியவை குருவின் தாக்கம் குறைந்து சனி மற்றும் சுக்கிரன் பலம் பெறுவதின் வெளிப்பாடாகும். சனி தாமத்தையும் சீரமைப்பையும், சுக்கிரன் இன்பம், அழகு, உறவுகளை குறிக்கின்றன. இதனால் கலை, ஊடகம், போக்குவரத்து, பெண்கள் முன்னேற்றம் ஆகியவை வளர்ச்சி பெற்றுள்ளன. ஆன்மீக துறையில் குருவின் தாக்கம் சற்றே தளர்ந்துள்ளது. வரவிருக்கும் கும்ப யுகம் யுரேனஸ் மற்றும் சனியின் ஆட்சியில் அறிவு, உள்ளுணர்வு, விஞ்ஞான ஜோதிடத்தின் யுகமாக மலரும். இன்னும் சுமார் 475 ஆண்டுகளில் மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்றிணைந்து நோய்கள் குறைந்து நீண்ட துன்பமில்லாத அமைதியான இறப்புகள் நிகழும். மருத்துவ ஜோதிடம் அறிவியலுடன் சங்கமிக்கும் போது அது மனித குலத்திற்கு ஆரோக்கியம், சமநிலை மற்றும் நல்வாழ்வை அளிக்கும் பெரும் கருவியாக மாறும். கும்பயுகத்தின் பிரகாசமான விடியலை நோக்கி. இத்துடன் மருத்துவ ஜோதிடத்தை பற்றிய சில குறிப்புகளை கண்டோம். இனி அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இதுவரை கேட்டிருந்தமைக்கு நன்றி. வணக்கம்.